சிறந்த முறையிலும் தெளிவான முறையிலும் ஒரு நல்ல ஒரு உரையை நிகழ்த்தி சென்ற எம்என் முகமது நலீம் சேர் அவர்களுக்கு எமது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு அடுத்த உரை ஒன்றை நிகழ்த்துவதற்காக எஸ் மஹரூப் அவர்களை தேசமானிய டெபுட்டி சேர்மன் ஆஃப் இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் குளோபல் மிஷன் அவர்களை இந்த மேடைக்கு வருக வரவேற்பதுடன் அடுத்த உரை ஒன்றை நிகழ்த்துவதற்காக மன்னிக்கவும் BM மௌஃபிக் டாக்டர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த இக்ரா ஆரம்ப பாடசாலையின் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கிற அனைவரையும் விழித்தவனாக இதனுடைய ஆசிரியர்கள் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க எங்களுடைய எல்பி குரூப் நிறுவனத்தின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த விழாவிலே கலந்து கொள்வதற்கு சந்தர்ப்பம் அளித்த வல்ல இறைவனுக்கு எல்லா புகழும், அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக இந்த நிகழ்வுக்கு பிரதான அதிதிகளாக எம்மோடு தோளோடு தோள் கொண்டு வந்திருக்கின்ற எங்களுடைய மனித உரிமைகள் மற்றும் உலகளாவிய பணியின் சகோதரர் பிரதீப் தலைவர் சகோதரர் மௌரூப் அவர்களே, திருவண்ணாமலை மாவட்டத்தின் பணிப்பாளர் சகோதரர் ரொஹான் அவர்களே, மத்திய மாகாணத்தின் பணிப்பாளர் சகோதரர் நலீம் அவர்களே, எங்களுடைய கண்ணியமிக்க உலமாக்களே, ஊடகத்தின் பணிப்பாளர் சகோதரர் பஸ்லான் அவர்களே, எம்முடைய இந்த பேச்சுக்களையும் நிகழ்வுகளையும் ஆர்வத்துடனும் ஆசையோடும் பார்த்து கொண்டிருக்கின்ற அவதானித்துக் கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்பு சகோதரிகளே, தாய்மார்களே, என்னுடைய அன்பு தம்பிமார்களே, என்னுடைய அன்பு சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் உள்ளத்தில் ஊத்தெடுக்கும் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம், ஐபுவான். அன்பார்ந்தவர்களே, இந்த நிகழ்வில் எங்களையும் உங்களையும் ஒரு உறவு பாலமாக, ஒரு சகோதரத்துவமாக இந்த நிகழ்விலே எங்களுடைய உரைகளையும் உங்களுடைய ஊக்கங்களையும் ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குவதற்கு எமக்கு ஒரு சந்தர்ப்பம் அளித்த அந்த எல்பி குரூப்புடைய தலைவர் எமது அன்பு தம்பி சகோதரர் அஸ்கர் அவர்களுக்கு நாங்கள் முதல் பணிவான எமது நன்றி. ஏனென்று சொன்னால் சகோதரர் அஸ்கர் அவர்கள் உங்கள் ஊரில் பிறந்தவர். கலேவலையில் அவர் திருமணமாகி அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். தற்பொழுது அவர் குவைத் நாட்டிலே ஒரு நிறுவனத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார். எங்களுக்கும் அஸ்கரை தெரியாது. அவர் அந்த ஊரில் திருமணம் முடித்ததன் காரணமாகத்தான் எங்களுக்கு நல்ல ஒரு நட்புறவும் ஒரு ரிலேஷன்ஷிப்பும். ஆனால் மாஷா அல்லாஹ், உங்கள் ஊரில் ஒரு தாய் பெத்தெடுத்த முத்து இந்த சமூகத்தின் ஒரு சொத்தாக சகோதரர் அஸ்கர் தம்பி அவர்கள் இன்று இலங்கை மட்டுமல்ல இந்தியா தேசத்துக்கும் உதவி செய்யக்கூடிய உங்களுடைய இந்த தாயின், இந்த ஊரின், இந்த மண்ணின் பெற்றெடுத்த ஒரு மகனாகத்தான் இன்று சமூகம் போட்டிருக்கக்கூடிய ஒரு நல்லதொரு சகோதரனாக திகழ்கிறார் என்பதை நான் இந்த இடத்தில் தெளிவாக சொல்லி கூறிக்கொள்ள விரும்புகிறேன். எங்கம்மா ஒரு கைய கால தட்டுங்க, கொஞ்சம் அவருக்கு ஒரு சந்தோஷம் வரட்டும். மாஷா அல்லாஹ், கொஞ்சம் ஆர்வம் இருக்கட்டும். இந்த நான் ஒரு வைத்தியரா இருக்கிறதால கொஞ்சம் கைய தட்ட நேரம் உங்களோட ஹார்ட்டுக்கு நல்லம், கொஞ்சம் இதே சுத்தமாகும், இதயத்தில் கொஞ்சம் வேகமாகும். இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் கையை தட்டுவோம் நாங்க. இன்ஷா அல்லாஹ், ரைட், மாஷா அல்லாஹ். அதே போல சரி தட்டுவோம், சந்தர்ப்பங்களை தட்டுவோம். இன்ஷா அல்லாஹ். அதே போல இப்ப என்னன்னு சொன்னா, இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஒரு எமது சமூகத்தை மட்டுமல்ல, இனம் மதம் பாராது எல்லா சமூகத்தையும் கல்வியின்பால் தட்டக்கூடிய, கல்வியின்பால் அந்த சமூகத்தை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு மாபெரும் பணியை அந்த மகன் இன்று குவைத் நாட்டிலிருந்து செய்து கொண்டிருக்கின்றார். முஸ்லிம் காலனி, அது அஸ்கர் தம்பியில ஊர் வந்து முஸ்லிம் காலனி. அப்ப அதே மாதிரி மாஷா அல்லாஹ். அப்ப என்னன்னு சொன்னா, ஒவ்வொரு நிகழ்வும் நாங்க நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்ப நாங்க வேற சொசைட்டில இருந்தாலும் அவருடைய அழைப்போடு நாங்கள் இந்த
அந்த எல்பி குரூப் என்று சொன்னால் லங்கா பாய்ஸ் என்று அதனுடைய அர்த்தம். ஆனால் அவருடைய சேவை இருக்கிறது மாஷா அல்லாஹ். கல்விக்கு மட்டுமல்ல, சமூகத்திலே கண்ணீர் வடிக்கக்கூடிய எத்தனை தாய்மார்களுடைய, தந்தைமார்களுடைய, சகோதரர்களுடைய அந்த கண்ணீரை துடைத்துக் கொண்டு அந்த சமூகத்தை ஒரு விழிப்புணர்வோடு அந்த சமூகத்துக்கான ஒரு பாரிய பணியை செய்து கொண்டிருக்கின்றார் என்பது மாஷா அல்லாஹ் ஒரு குறிப்பிடத்தக்க விடயம் இந்த இடத்தில். அதே போலதான் கல்விக்கு கரம் கொடுப்போம் என்ற தொனிப்பொருள் மட்டுமல்ல, இலக்கை நோக்கி இலக்கிய பயணம் என்ற ஒரு தொனிப்பொருளிலும் எல்லா இனங்களையும் சமூகத்தையும் சமூகத்தின் தேவையை எமது சேவை என்று கொள்ளக்கூடிய தொனிப்பொருளிலும் வீடு அற்றோருக்கு வீடு கட்டி கொடுப்பது, நீர் இணைப்பு பெற்றுக் கொடுப்பது, அதே போன்று சுகையினமற்றவர்களுக்கு சதக்கத்துல் ஜாரியா என்ற அடிப்படையில் எல்லா சமூகங்களுக்கும் அவருடைய அந்த சுகையினமற்றோருக்கு பல நிதியுதவிகள் வழங்குவது, பாடசாலைகள் கட்டிடங்களை கட்டி கொடுப்பது, அதே போன்று மதஸ்தலங்களை புனர் நிர்மாணம் செய்வது, இப்படியான அடுக்கிக் கொண்டே போக முடியும். அவருடைய சேவை ஒரு பாரிய சேவையாக இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இது அல்லாஹு தஆலா எல்லா மனிதர்களுக்கும் பணத்தை கொடுப்பான். ஆனால் அவர்களுக்கு சதக்கத்துல் ஜாரியா செய்யக்கூடிய குணத்தை கொடுப்பதில்லை. அதே போல மாஷா அல்லாஹ் இவர்களுடைய எத்தனையோ எம் நாட்டில் இருக்கக்கூடிய சகோதரிகள் வெளிநாட்டிலே பணிபுரியக்கூடிய சகோதரிகளுடைய அந்த ஒத்துழைப்பின் பேரில் அவர்கள் அவர்களுடைய அந்த ரத்தத்தை வேர்வையாக சிந்தக்கூடிய அந்த மாதாந்த சம்பளத்தில் எல்லோரும் ஒன்றிணைந்து மாஷா அல்லாஹ் அவர்கள் இந்த பணிக்காக ஒரு தொகையை ஒதுக்கி பாரிய வேலை திட்டம் இந்த இலங்கை பூராகவும் நடந்து கொண்டிருக்கிறது மாஷா அல்லாஹ். ஆனால் இன்று நாங்கள் அவரை ஊக்குவிக்க வேண்டும் என்று அண்மையிலே தம்புள்ள பிரதேசத்திலே நாங்கள் இந்த கல்விக்கு கரம் கொடுப்போம் என்ற பல பாடசாலைகளுக்கு மாணவர்களை ஒரு சமூகத்தை கல்வியின்பால் தட்டி அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்ற ஒரு நிகழ்வுக்காக பல ஊடகங்கள் ஊடாக நாங்கள் வெளிக்காட்டி இருக்கின்றோம். ஏனென்றால் இன்று உங்களுக்கு தெரியும், இன்று நீங்கள் சாதாரணமாக நடத்தி கொண்டிருக்கிற கோலாகலமாக நடத்தி கொண்டிருக்கிற இந்த விழாவை சர்வதேசம் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இந்த மண்ணுக்கு எடுத்தந்தது இந்த எல்வி குரூப் என்பதை நீங்கள் மறக்க கூடாது. உங்களுடைய தேவைகளையும் அந்த சமூகத்தின் சேவைகளையும் பல நாடுகள் ஊடாக உதவிகள் பெற்று இந்த சமூகம் போற்றக்கூடிய ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்கக்கூடிய அந்த மாமனிதர், அந்த நல்ல சகோதரர் எங்களுடைய அஸ்கர் தம்பி அவர்கள். நான் நினைக்கிறேன் அவருடைய அந்த குடும்பத்தில் அவர் மகளும் வந்திருக்கிறான் நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் இன்ஷா அல்லாஹ். இதே போலதான் இந்த பொது பணியிலே ஈடுபடுகின்ற பொழுது பல விமர்சனங்கள் எங்களுக்கு உண்டாகலாம். உங்களுக்கு தெரியும், நாங்கள் இன்னைக்கு பல பக்கத்தால எல்லா கோணங்களையும் பார்ப்போம். ஏன்னா இன்னைக்கு சமூகத்துல யாசர் ஒரு முன்னுக்கு வந்து ஒரு வேலை செய்யக்குள்ள அந்த கல்புடைய மனசுல இருக்கிற எரிச்சல் தாங்க முடியாது, அந்த பொறாமை தாங்க முடியாது. அவர்களுக்கு பல பட்டங்களை நாங்கள் சூட்டி அவர்களை நாங்கள் அவருடைய அந்த உற்சாகத்தை அந்த ஊக்கத்தை நாங்கள் தாழ்த்தி விடுகிறோம். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் இந்த ஊரிலே ஒற்றுமை பெற வேண்டும். இந்த ஊரிலே நீங்கள் நன்றாக முறையிலே வாலிபர்கள் இருக்கிறீர்கள் மாஷா அல்லாஹ், நன்றான சகோதரிகள் இருக்கிறீர்கள். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்று சொல்லுவார்கள். அதே போலதான் இந்த கல்விக்காக நாங்கள் சமூகத்தை தட்டி எழுப்புகின்ற பொழுது எமது சமூகத்திலே இருக்கக்கூடிய மட்டுமல்ல, இன்றைக்கு மேலான எல்லா பகுதிகளிலும் இருக்கக்கூடிய எங்களுடைய பிள்ளைகள் நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய சந்தர்ப்பத்தை நாங்கள் உருவாக்க முடியும். அன்பான தாய்மார்களே, வருகிற காலம் பயங்கரமான காலம். ஏன்னா ஒரு சந்தர்ப்பத்தை நான் இதுல உங்களுக்கு விழித்து சொல்கிறேன். இன்றைக்கு ஒரு பிள்ளை வீட்டிலிருந்து கெட்டு சீரழிஞ்சு நாசமா போறக்கூடிய ஒரு காலத்தை இந்த யுகம் உருவாக்கி இருக்கின்றது. பயங்கரமான சாமான் இந்த கையில் இருக்கிற போன். உங்களுக்கு தெரியாது எத்தனை பிள்ளைகள் இன்றைக்கு அந்த கேமை விளையாடி தற்கொலை பண்ணுறாங்க. எத்தனை தாய்மார்கள் தன்னுடைய பெற்றெடுத்த பிள்ளைகளை இழக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உருவாகி கொண்டிருக்கிறது. கவனமாகவும் அவதானமாகவும் நீங்கள் இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். நாங்க மிச்சம் பேசி உங்களுடைய நேரத்தை கெடுக்கல. அல்லாஹ் போதுமானவன். இந்த எல்வி குரூப் ஊடாக நிறைந்த வேலைகளை, மனப்பூர்வமான வேலைகளை நாங்கள் இந்த சமூகத்துக்காக செய்ய வேண்டும் மாஷா அல்லாஹ். அதே போலதான் நீங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு நீங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் நீங்கள் இந்த ஊர் ஒரு மாற்றமான ஊராக மாற வேண்டும். இந்த பாடசாலை மட்டுமல்ல,
இதுல இருக்கக்கூடிய எல்லோரும் ஒற்றுமையாக இன்ஷா அல்லாஹ் ஒற்றுமை என்னை கயிற்றை ஒன்றாக பிடித்து நல்லதொரு சமூகத்தை உருவாக்கி சீரான நேரான பாதையிலே நாங்கள் எல்லோரும் பயணிப்பதற்கு இன்ஷா அல்லாஹ் இந்த இடத்திலிருந்து நாங்கள் தயாராகுவோமா இன்ஷா அல்லாஹ்? இன்ஷா அல்லாஹ் எங்க அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ். அல்லாஹ் உங்களை அனைவரையும் பொருந்தி கொள்வானாக. உங்களுடைய ஆயுள் அல்லாஹ் தஆலா நீண்ட பரக்கத்தை செய்வானாக. நோய் இல்லாத வாழ்வை உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தருவானாக. எதிர்காலத்திலே உங்களுடைய பிள்ளைகள் சமூகம் போற்றக்கூடிய ஒரு சிறந்த நல்லவர்களாக, வல்லவர்களாக, ஆளுங்களாக, உலமாக்களாக, சிறந்த சமூகத்தின் நல்ல புத்திஜீவிகளாக நாங்கள் வருவதற்கு வல்லவன் அல்லாஹ் கிருபை செய்வானாக. ஆனா ஒரு சம்பவத்தை சொல்றேன். என்னன்னா, எங்களுடைய மறைந்த தலைவர் மாமனிதர் அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார்கள், பிறந்தோம் வாழ்ந்தோம் மரணித்தோம் என்று இல்லாமல் ஒரு பிறப்பு ஒரு மனிதனின் சம்பவமாக இருக்கட்டும், அவனுடைய இறப்பு ஒரு மனிதனின் சரித்திரமாக மாற வேண்டும் என்பதற்கு கூறி மாஷா அல்லாஹ் உங்களுடைய பிள்ளைகளும் ஒரு சரித்திர நாயகர்களாக இந்த ஊரின் ஒரு கதாநாயகர்களாக வர வேண்டும் என்ற நியத்தோடு உங்கள் அனைவரையும் வாழ்த்தியவனாக உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். வாஹிர தவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.